பாசிப்பருப்பு உருண்டை செய்ய போகிறோம். இது பாசிப்பருப்பு உருண்டைன்னு சொல்லுவாங்க, நெய் உருண்டைன்னு சொல்லுவாங்க. பாசிப்பருப்பில் நல்ல சத்துக்கள் நிறைஞ்சது. பாசிப்பருப்பு உருண்டை சாப்பிட்றது உடலுக்கு நல்லது. அதில் ப்ரோட்டீன், டயட்ரி ஃபைபர், மற்றதும் அதிகமான சத்துக்கள் இருக்குது. அதனால் இதை செய்து சாப்பிடலாம். இது செய்கிறதுக்கு முன்னாடி பாசிப்பருப்பை வறுக்கணும். அதை வறுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நல்ல பெரிய அகலமான கடாய் வேணும். இங்கே பாருங்கள், இந்த கடாய் பாருங்கள், இந்த கடாய் பெருசாக இருக்குது பாருங்கள். ஆனால் நம்ம இதில் வறுக்க போகிற அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு வறுப்போம். எப்படி வறுக்கிறேங்கிறத பாருங்கள். வறுத்ததை கொட்டுறதுக்கு உடனே பக்கத்தில் ஒரு பெரிய அகலமான தாம்பாளமாக இருக்கணும். அகலமான தாம்பாளத்தில் ஒரு பேப்பர் போட்டு அதில் போடணும். ஏன்னா அதில் நம்ம அதுக்கு மேலே கொட்ட கொட்ட கொஞ்சம் வேர்வை வரும். வேர்வையில் கொஞ்சம் தண்ணி வந்துடும், நீர்த்துளிகள் வர சான்சஸ் இருக்குது. அதனால் ஒரு பேப்பரை போட்டு அது மேலே கொட்டணும். எப்படி நான் கொஞ்சம் கொஞ்சமாக வறுக்கணுங்கிறத சொல்கிறேன். இப்போ நம்ம 200 உலக்கு எடுத்துக்கலாம்.